பிரபாகரன் என்ன அவன் அவ்வளவு பெரிய வீரனா? இல்ல நான் கேக்குறேன், அவ்வளவு பெரிய வீரனா? நாய், அந்த நாய் என்ன பண்ணுச்சு? அத்தனை தமிழர்களோட உயிரை குடிச்சான் அவன். அத்தனை தமிழர்களோட ஃபர்ஸ்ட் அவன் ஷீல்டா வச்சுக்கிட்டான். டெலோகுலன் அமைப்பெல்லாம் இருந்துச்சு, அத்தனை விடுதலை அமைப்பு ஏன் கொண்டா? இவன் ரத்த வெறி பிடிச்ச மிருகம் அத்தனை பேரையும் கொண்டுட்டான். அத்தனை பேரையும் கொண்டுட்டு அந்த ரத்த வெறி பிடிச்ச மிருகத்துக்கு இன்னும் தாகம் அடங்காம நம்ம பிரதமர் வந்து கொள்றான். நம்ம பிரதமர் வந்து கொள்றான். அவனுக்கு என்ன தமிழன்? அவன் எந்த தமிழன் இந்த வேலை செய்ய மாட்டான், பச்சை தமிழன். அந்த நாய் வெறி பிடிச்ச மிருகம், கொலைகார நாய். பெரியம்மா வணக்கம். வணங்கின்றி சும்மா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? வணக்கம். இல்ல பெரியம்மா, அது நாங்கள் இறைவனாக மதிக்கக்கூடிய எங்களுடைய கடவுள் பிரபாகரனை பார்த்து நீங்கள் இப்படி தப்பான பொய்யான பிரச்சாரங்களை தொடர்ந்து மேற்கொள்ளுங்களா இருந்தா இதெல்லாம் தட்டி கேட்க யாராவது வந்துட போறாங்க. அவன் யாரு? இல்ல பெரியம்மா, யாராவது வந்துட போறாங்க பாத்துக்கங்க. அவன் யாரு? அது எப்படி முடியும்? யாரும் வருவாங்க? வருவாங்கடி, நான் தான் வருவேன். என் உயிரோடு கலந்த என்னுடைய தாய் தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய அன்பார்ந்த இந்த நிற வந்தனங்கள். நான் கொக்கிக்குமார். இங்க வாங்க பெரியம்மா அனுஷியா டெய்ஷி. வார்த்தைக்கு வார்த்தை உங்கள் நாட்டு பிரதமராகிய ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாங்கன்னு கூறிக்கொண்டு தெரியுறீங்களே. உங்களை பார்த்து ஒஜேபுரி கேள்விக்கின்றேன். உங்க நாட்டு பிரதமர் ராஜீவ்காந்தி என்ன பெரிய உத்தமரா? சரி, உங்களோட ராஜீவ்காந்தி எங்களோட ஈழத்துக்கு செஞ்ச கொடுமைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல உங்களோட இந்திய நாட்டுக்கு அவர் என்ன செஞ்சாரு பாப்போமா? 39 வருஷத்துக்கு முன்னுக்கு இதே இந்தியாவில் உள்ள மத்திய பிரதேச தலைநகரமான போபால் உள்ள ஒரு தொழிற்சாலையில ஒரு விசைவாயு கசிவு ஒன்று ஏற்பட்டது. அந்த வாயு கசிவால சுத்துப்பட்டில் இருந்த கிராமங்கள் இருந்த ஒட்டுமொத்த சிறுவர்கள், குழந்தைகள், முதியவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் உட்பட மொத்தமாக 15,000 பேர் இறந்து போனார்களே. இன்னுமாக 10,000 பொதுமக்களுக்கு பார்வைகள் இல்லாம போனதே. அந்த தொழிற்சாலையை உருவாக்கியதுல 300 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சதாரு அந்த காலத்திலேயே? இதே கூட ராஜீவ்காந்தி தானே? அது மட்டுமல்ல, இதே வாயு கசிவுக்கு பிரதான சூத்திரதாக சிற்பட்ட அமெரிக்காவை சேர்ந்த வாரன் ஆண்டர்சனை ஒட்டுமொத்த இந்தியா விட்டு தப்பிக்க விட்டது யாரு? இதே கூட ராஜீவ்காந்தி தானே? நாட்டின் பாதுகாப்புக்காக 400 கோடி ரூபாய்க்கு பீரங்கி வாங்க சொல்லி போட்டு அதுல ஊழல் செஞ்சதாரு? இதே கூட ராஜீவ்காந்தி தானே? அப்ப உங்களுடைய சொந்த நாட்டு மக்களான இந்திய நாட்டு மக்களுக்கு இவ்வளவு கொடுமைகள் செய்த இதே ராஜீவ்காந்தி அவர்கள் அயல் நாடான எங்களுடைய ஈழத்துல இருந்து எங்களுடைய ஈழத்து மக்களுக்கு என்னென்ன செய்திருப்பான்னு கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. இந்த தெற்காசியாவிலேயே அதிக அளவு வீரமிக்க இனம் என்று பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒன்று தமிழ் இனம், மற்றது இந்தியாவிலே வாழக்கூடிய சீக்கிய இனம். இந்த 2 இனங்களுமே பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மீசையை முறுக்கி விட்டுருக்கும். இவருடைய வாழ் வளைந்து காணப்படும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வீரத்துக்குரிய அடையாளங்கள். இப்ப என்ன சொன்னா, ஈழத்து தமிழர்கள் தங்களுக்கென்று ஈழம் என்ற ஒரு தனிநாடு கோரிக்கை முன்வைத்தது போல இந்தியாவில இருந்து சீக்கியர்கள் கர்னல் சிங் பிந்தர்வாலா என்பவருடைய தலைமையில் தங்களுக்கென்று காலிஸ்தான் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தனிநாடு கோரிக்கையை இந்தியாவுக்குள்ளே அவர்கள் முன்வைத்தார்கள். அப்ப அவர்கள் கையிலெடுத்த அந்த ஆயுத போராட்டத்தை அடக்குவதற்கு இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே சென்னை ரெஜிமெண்டில் இருந்து கிருஷ்ணசுவாமி சுந்தர் என்று அழைக்கப்பட்ட ஒரு தமிழருடைய தலைமையில் இதே ராஜீவ்காந்தியுடைய தாயார் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுடைய மூலமாக சீக்கியர்களுடைய காலிஸ்தான் பிரதேசத்துக்கு ஒரு படையணி ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது. இப்ப தமிழருக்கு எங்களுடைய சிவன் கோயில் கருவறை எவ்வளவு புனிதமானதோ அதே போலத்தான் சீக்கியர்களுக்கு அவர்களுடைய பொற்கோயிலும். அப்ப காலிஸ்தான்ல இதே கிளர்ச்சிகள் கர்னல் சிங் பிருந்தாவாலா உட்பட நூற்றுக்கணக்கான போராளிகள் அந்த காலிஸ்தான் பொற்கோயில்கள் தலைமறைவாயிடுறாங்க. அப்ப இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் ராணுவ வீரர்கள் என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதே பொற்கோயிலுக்குள்ள புகுந்து அவருடைய போராட்ட குழு தலைவராகிய ஜர்னல் சிங்கை படுகொலை செய்துவிட்டு இருந்த மிச்சமீதி எல்லாரையும் கலைச்சு போட்டு அவருடைய தனிநாடு கோரிக்கை அவர்கள் அடக்கி விட்டார்கள். இதெல்லாம் சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த சீக்கியர்களுக்கு ஏற்கனவே தமிழர்கள் மீது தீராத வன்மம். தங்களுடைய காலிஸ்தான் போராட்டத்தை அடக்கியது, தங்களுடைய தலைவராகிய ஜர்னல் சிங் பிருந்தாவாலை கொன்றது கிருஷ்ணசுவாமி சுந்தர் என்று அழைக்கப்பட்ட ஒரு தமிழ் ராணுவ அதிகாரியுடைய தலைமையில் ஆபரேஷன் பூஸ்கார் என்று சொல்லிக் கொண்டு ஒரே நாளில் 10,000க்கும் அதிகமான சீக்கியர்களை கொன்றது. அது மட்டுமல்ல, இந்த 1980களில் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சில தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அப்ப அந்த தெலுங்கர்களும் பாத்தீங்கன்னு சொன்னா தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் தமிழருடைய வரலாற்றை மழுங்கடிப்பதற்காகவும் கடவுள் மறுப்பு கொள்கை மற்றும் தனி தமிழ்நாட்டு கோரிக்கையை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். அப்ப இந்த தெலுங்கர்களாகிய ஈவே ராமசாமி நாயுடு என்று அழைக்கப்பட்ட பெரியாரும் கருணாநிதியும் சேர்ந்து இந்த 2 கொள்கைகளையும் இந்தியா முழுக்க திணிக்க பாக்குறாங்க. இந்த சீக்கிய நினைச்சு போட்டா இந்த கடவுள் மறுப்பு கொள்கையை எல்லாம் தமிழன் தான் கொண்டு வராண்டு. ஆனா அதிகாரத்திலிருந்து கொண்டு வந்த முழுக்க யாரு? தெலுங்கர்கள். அப்ப ஏற்கனவே இந்த சீக்கியர்களுக்கு தமிழர்கள் மேல இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மாபெரும் வன்மம் காணப்பட்டது. அப்ப இதே கூட ராஜீவ்காந்தி என்ன செய்யறாரு என்று சொன்னா, எங்களுடைய ஈழ போராட்டத்தை அடக்குவதற்கு ஏற்கனவே தமிழர்கள் மீது தீராத வன்மம் கொண்ட இந்த சீக்கியர்களை 2 லட்சத்துக்கும் அதிகளவான எண்ணிக்கையில எங்களுக்கு எதிராக இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்சஸ், அதாவது IPKF என்ற ஒரு அமைதிப்படை என்ற பேர்ல இவ்வளவு சீக்கியர்களையும் எங்களுடைய ஈழத்தமிழருக்கு எதிராக திருப்பி விடுறாரு.
சிங்களவர்களை கூட இந்த ராஜீவ்காந்தி சும்மா விடையில. தமிழ்நாட்டுல தெலுங்கர்கள் ஆட்சி அதிகாரத்தில் வீற்றிருப்பதை போல எங்களுடைய இலங்கையிலும் ஸ்ரீமாவோ பண்டார நாயக் என்று ஒரு நாயக்க தெலுங்கினத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி அப்போது அதிகாரத்தில் வீட்டிருந்தார். இப்ப நாம பூர்வீக தமிழர்கள் மாதிரி இலங்கையுடைய கரையோரங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பூர்வீக சிங்களவர்கள் இருப்பாங்க நிச்சயமாக. அவர்களும் இந்த தெலுங்கர்களை பார்த்து தங்களுக்கென்று ஒரு அதிகாரத்தை கேட்க இந்த தெலுங்கர்கள் இலங்கையில் உள்ள பாலிய கொடையிலே JVP படுகொலை என்ற பெயரிலே பூர்வீக சிங்களவர்களை கொத்து கொத்தாக உயிரோடு எரித்துக் கொன்றது இதே ராஜீவ்காந்தியுடைய தலைமையில் தான். இப்ப இந்த ராஜீவ்காந்தி பாத்தீங்கன்னு சொன்னா சிங்களவர்களையும் முட்டு வைக்கல, தமிழர்களையும் முட்டு வைக்கல, சீக்கியர்களையும் முட்டு வைக்கல. பெரிய அட்டகாசமடா. இதே சீக்கியர்கள் எங்களுடைய ஈழத்துக்கு தங்களுடைய வன்மங்களை தீர்த்துக் கொள்வதற்காக 5 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு கிழவி வரைக்கும் அனைவரையும் கற்பழித்தான். பெத்த தாயையும் தந்தையும் கட்டி போட்டு பிள்ளைகளை கற்பழிச்சான்டா. பெற்ற குழந்தைகளையும் கட்டின கணவனையும் கட்டி வச்சு போட்டு அவங்க கண் முன்னாடியே மனைவியை கற்பழிச்சுட்டு போனான்டா இதே சீக்கிய. தான் கற்பழிச்ச அடையாளம் தெரியக்கூடாதுக்காக துப்பாக்கின்ற முன்னுக்கு இருந்த ஈட்டி முனையால அந்த பெண்ணுடைய புறப்புக்குள்ள குத்தி கிண்டி ரத்தத்தை பார்த்து போட்டு போனான்டா இதே சீக்கிய. எத்தனை பிள்ளைகளா குழந்தை பிறந்தது, எத்தனை பெண்கள் கற்பமானார்கள். அப்படி இதே இந்திய ராணுவத்தால கற்பழிக்கப்பட்ட ஒரு பெண் தான் எங்களுடைய சுபா. எங்களுடைய இறைவன் பிரபாகரன் ராஜீவ்காந்தியை போட்டது என்னதான் ஒரு துன்பியல் சம்பவம் என்று கருதினாலும் கூட ராஜீவ்காந்தியை போட்டேனுமோ நாங்க தான் போட்டோம். என்ன செய்ய போறீங்க, என்ன கொடுங்க போறீங்க? நளினி யாரு, சுபா யாரு, ஒற்றக்கன் சிவராசன் யாரு? ராஜீவ்காந்தியை போட்டது நாங்க தான்டா. ராஜீவ்காந்தியை மட்டுமில்ல, தமிழ் இனத்துக்கு எதிராகவும் தமிழ் தேசியத்துக்கு எதிராகவும் எவன் வந்தாலும் அவனையும் போடுவோம்டா. இப்படியே சும்மா அங்களை போட்டு வெறுப்பாத்தி கொண்டு இருந்தீங்கன்னா என்னடா அர்த்தம்? அப்படி இந்த ஜனநாயக நாட்டுல நாங்க என்னடா பெரிய தப்பு பண்ணோம்? பாரு பெரியம்மா டெய்ஸி, எங்களை சாமியாரா சந்திக்க போறீங்கன்னா நாங்க சாதுவா இருப்போம். இல்ல ஷாய்வா சந்திக்க போறீங்கன்னா நாங்கள் அதுக்கும் தயார். இல்ல நாங்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதிகள் தான் என்று நீங்கள் நினைப்பீர்களாக இருந்தா எங்களை போலவங்க எல்லாம் அயோக்கியங்களா மாறிவிட்டா அப்புறம் நீங்கள் யாரையுமே பார்க்க முடியாதுடா. நாலு சிவாசி குண்டே 2 RDXையும் ஒரு சிகரெட்டை பத்தி முடிக்கிறதுக்குள்ள ஒரே நைட்ல தூள் கிளப்பி போய்கிட்டே இருப்பாங்களா நம்ம ஆளுங்க. ஆகவே திரும்ப எங்களை சீண்டி எங்களை வெறியனாக்கிறாங்க. தேனெடுக்கும் தேனீக்கள் மலத்தில் அமரும் மீக்களிடம் போய் தன்னுடைய மகிமையை கூறுவது தவறு. அதை விவரித்தாலும் தேனினுடைய அருமை மனத்தில் அமரக்கூடிய ஈக்களுக்கு அறிவதற்கு அறிவில்லை என்றான் இறைவன். ஒரு நாள் இல்லையே ஒரு நாள் இதே தமிழகத்தில் நிச்சயமாக ஒரு சிறந்த தலைமுறை ஒன்று உருவாகும். அந்த தலைமுறை எதிர்காலத்தில் நாங்கள் இறந்தாலும் கூட எங்களுடைய சுடுகாட்டுக்கு தேடி வந்து எங்களுடைய சடலங்களை தோண்டி எடுத்து எங்களுடைய எலும்புகளை பார்த்து கைகூப்பி நன்றி செலுத்தி விட்டு போகும். காரணம் என்ன தெரியுமா? வரலாறு எங்களை விடுதலை செய்யும். என் அன்பார்ந்த உடன் பிறந்தார்களே, குடுகுடுவென கடகடவென மடமடவென காரியங்கள் செய்வதை நிறுத்து. அவசரப்படாது, பாட்டப்படாது, தடவென படவென விடுவின துடுக்கும் பயத்தினை அகற்று. யாரையும் பார்த்து நீ பயப்படாத. தகவென வெகுவென அடி என ஈழ தவத்தில் உன் அருளை இறக்கு. இதுவே சர்வமும் சாத்தியம் செய்யும் சதாசிவ சூட்சமம். மூளாத துயரில் வாழாத தமிழ் மக்களுக்கு வாழ்வளிக்க போகும் வருங்காலம். ஆகவே இந்த பதிவை பாரக்கூடிய தமிழர் நாங்கள் சிந்திப்போம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் சேனலோட லிங்க் என் டிக்டாக் பயோல நான் கொடுத்திருக்கிறேன். புரிந்துணர்வுக்கு நன்றி. இது ஓயாதர்கள் சர்வா கொக்கி குமார். எங்களுடைய உடல் மண்ணுக்கு, தமிழுக்கு மற்றும் தமிழ் விடுதலை புலிகளுக்கு இனமாக சாதி ஒழிப்புக்கு மற்றும் பணி விடுதலைக்கு நன்றி. வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். நன்றி.